சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு எப்படி பண்ணணுன்றதை நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு வானல் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு போடணும். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரிக்க விடணும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நாம் கொஞ்சம் நேரம் வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் பொன்முருகலாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டே இருக்கணும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை நம்ம இது கூட ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நான் எப்பயுமே கொஞ்சமாக உப்பு கல் உப்பு ஆட் பண்ணுவேன். அது வதங்கிறதுக்கு நான் அப்புறம் சீக்கிரமாக தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். அதனால் கல் உப்பு கொஞ்சம் போடுவேன். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டுடணும். ஏன் தக்காளிக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோன்னா அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால் எப்பயுமே தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது தான் நல்லது. அப்போ அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். முன்னாடியே போட்டோன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். மஞ்சள் பொடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு போட்டுடலாம். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் இதோட சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இந்த அரைச்சி வச்ச தேங்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை இதில் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா இந்த மாதிரி கலரி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டணும். ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போது பேலன்ஸ் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு உப்பு தேவையாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் போடணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் போதும்னா நம்ம நிறுத்திக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காகணுன்னா கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது ஓகே. இதோட நிறுத்திடுறேன். நான் இந்த மாதிரி தான் நிறுத்துவேன்.